என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும். இறையேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய வாசகங்கள் இறைவனையும் அவருக்கு உரியவற்றையும் தேட அழைப்பு விடுக்கிறது. உதாரணமாக, ஒரு விவசாயி மிகவும் கடினமாக உழைத்தான். அவன் வயல்களில் விதைத்தான். செடிகள் வளர்ந்தன. ஆனால் விளைச்சல் குறைவாகவே இருந்தது. அவன் நிறைய உழைத்தும் வீட்டில் எப்போதும் சிரமமாகவே இருந்தது. உணவு போதாது, சம்பளம் கையில் நீடிக்காது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு முதியவர் அவரிடம் சொன்னார், "நீ உன் வயலுக்கும் வீட்டிற்கும் அதிகம் உழைக்கிறாய். ஆனால் இறைவனின் ஆலயத்திற்கும் அவருடைய காரியங்களுக்கும் ஒரு நிமிடம் ஒதுக்கவில்லையே. முதலில் இறைவனுக்குரியதை செய், பின்னர் உன் உழைப்புக்கு ஆசீர்வாதம் வரும்" என்றார். அந்த வார்த்தை அவனுக்கு விழிப்புணர்வை தந்தது. அன்றிலிருந்து அவன் இறைவனுக்குரியதை முன்னிலைப்படுத்தினான். பின் அவன் வேலைக்கும் வீட்டிற்கும் ஆசீர்வாதம் வந்தது. ஆம் அன்பர்களே, இது ஒரு சிறிய நிகழ்வுதான், ஆனால் அது ஒரு பெரும் உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயம் நமது தேவைகள், வேலை, ஆசைகள் என்பனவற்றில் அதிகம் கவனம் செலுத்தி இறைவனுக்குரிய நேரம், ஜெபம் ஆகியவற்றை நாம் பின்னர் தள்ளிவிடுகிறோம். இதற்காகத்தான் இறைவன் நமக்கு சொல்வது, முதலில் என்னை முன்னிலையில் வையுங்கள், அப்பொழுது நான் உங்கள் வாழ்க்கையினை ஆசீர்வதிப்பேன் என்கின்றார். இரண்டாவது, நற்செய்தி வாசகத்தில் நாம் தியானிப்பது, ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஏனெனில் இயேசுவின் வார்த்தைகள், அற்புதங்கள் ஏரோதையும் அதிர வைத்தன. ஏரோது இயேசுவை காண விரும்பினான். அது தனது சுயநலத்திற்காக மட்டுமே தவிர மனமாற்றத்திற்கான வழி அல்ல. எளிய உள்ளம் கொண்டவர்களால் மட்டுமே இயேசுவை காண முடியும். நாமும் இயேசுவை காண வேண்டுமா? இயேசு யார் என்பதை நாமும் அறிய ஒரே வழி, அவரை நேரடியாக சந்தித்தால் மட்டுமே அவரில் நம்பிக்கையை வளர்க்க முடியும். இயேசுவை பற்றி கேள்விப்படுவதில் மட்டும் நின்று விடாமல் அவரோடு தனிப்பட்ட உறவை பெறுவதே விசுவாசத்தின் ஆழம் என்பதை உணர்வோம். தனி ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அமைதியில் இருப்பதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் இயேசுவை காண்போம். எளிய உள்ளம் கொண்டவர்களை தவிர மற்ற எவராலும் இயேசுவை கண்டு கொள்ள முடியாது. எனவே எளிய உள்ளத்தோடு வாழ்வோம். சிந்திக்க, நான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறேனா? அல்லது அவரை நெருங்கி அனுபவித்து வாழ்க்கையில் மாற்றம் பெறுகிறேனா? ஜெபம். இறைவா, என் வாழ்க்கையில் உம்மை விட வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நினைத்து மனம் வருந்துகிறேன். இனி உம்மை எனது வாழ்வின் மையமாகவும் உம்முடைய காரியங்களுக்கு, உம்முடைய திருவுளத்திற்கு முன்னுரிமை கொடுத்து உம்மோடு நாள்தோறும் நடக்க, உம்மை நெருக்கமாக அனுபவிக்க கற்றுத்தாரும். ஆமேன்.